ஓகே. ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது ஒரு வேரியபிள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் வந்துட்டு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகேவா? நம்மளுக்கு ஒரு வேரியபிளில் நம்மளுக்கு நிறைய வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதை வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அட்வான்ஸ்டு டேட்டா டைப்பில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன் டேட்டா டைப்ஸ் இருக்கும். ஒரு வேரியபிளுக்கு மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கலெக்ஷன் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு வேல்யூக்கு மேலே இருந்துச்சுனாலே அது கலெக்ஷன் சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகிறது இந்த கலெக்ஷன் டேட்டா டைப்ஸ். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட்டு. ஸோ ஒரு லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ்டு டேட்டா டைப்னு சொல்லலாம். அதாவது சீக்வன்ஸ்டு டேட்டா டைப் அப்படின்னா வேல்யூஸ் வந்துட்டு அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஒரு வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரேண்டமாக ஏதாவது ஒரு மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். வேறஸ் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷன்ஸில் வேல்யூஸ் நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் 1 2 3 அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா 1 வந்து 100ங்கிற ஒரு பொசிஷனில் ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா 2ங்கிறது வந்து 101ல் ஸ்டோர் ஆகும், 3ங்கிறது 103ல் ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சசிபிள் வந்து ஈஸியாக இருக்கும், லிஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அதனுடைய வேல்யூஸை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து மியூட்டபிள் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒன்ஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் வேல்யூஸை நீங்கள் மாற்றிக்கலாம். சரியா? ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதில் என்னென்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அது என்ன டைப்பாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணுற டேட்டா அது என்ன மாதிரியான ஒரு டேட்டா டைப்பாக கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணலாம், ஒரு லிஸ்ட்டில் ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணலாம், அல்லது வந்துட்டு ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணலாம், அல்லது இன்னொரு லிஸ்ட்டை கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம், ஒரு லிஸ்ட்டில் இட் கேன் ஹோல்டு எனி டேட்டா டைப் இன்க்ளூடிங் லிஸ்ட் ஆல்சோ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது லிஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன அப்படின்னா வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா எனி டைப்பு, அது ஒரு லிஸ்ட்டாக கூட இருக்கலாம், ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் இருக்கலாம், அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் இருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே கீழே போட்டிருக்கும் பாருங்க, 100. பைத்தான் 100ங்கிறது நம்பரு, பைத்தானுங்கிறது என்ன சொல்லுவோம் நம்ம, ஒரு ஸ்ட்ரிங்கு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்குது, அதனால் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எகைன் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் ப்ராக்கெட்னா லிஸ்ட்டுன்னு பார்த்தோம். சரிங்களா? இது ஒரு லிஸ்ட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதுக்கு பேர் வந்து டுப்புள் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அடுத்த டைப்பில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு லிஸ்ட்டோட ஒரு அட்வான்டேஜ். இது ஈஸி ஆக்சசபிளாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா மெமரிஸில் அடுத்தடுத்த லொக்கேஷனில் நம்மளுக்கு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிது. அதனால் நம்மளுக்கு லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே பார்த்தோம் ஒரு லிஸ்ட்டு, அதில் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 பைத்தான், அப்புறம் ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மறுபடியும் ஒரு டுப்பில் டிஃபைன் பண்ணி அதுக்கு ஒரு 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் இந்த பைத்தான் அப்படிங்கிற வேல்யூவை எடுக்கணும், அல்லது வந்து இந்த லிஸ்ட் அப்படிங்கிற வேல்யூவை எடுக்கணும் அப்படின்னா எப்படி இந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிட்டோம், அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு தானே அதை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது அதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? லிஸ்ட்டுனா என்ன அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன், லிஸ்ட்டோட இன்ட்ரோடக்ஷன் இது. புரிஞ்சுதுங்களா?